உன்னை பார்க்க தான் வந்தேன். உன் பேரை சொல்ல. உன் பேரை சொல்ல ப்ளீஸ். ARCHANA அர்ச்சனா. ஏன் பேரை சொல்லு. என்னாச்சு? சொல்ற முதல்ல நீ என் பேரை சொல்லு. KARTHIK கார்த்திக். பியூட்டிஃபுல். இங்க என்ன பண்றீங்க? நாங்கெல்லாம் பிக்னிக் வந்தோம். எஸ். வெயிட், என்ன இதெல்லாம்? அர்ச்சனா, உன் குரல் ரொம்ப அழகா இருக்கு. குரலா? எனக்கா? ஆமா அர்ச்சனா, நீ பேசும்போது நான் உனக்கு ஒரு குரல் கற்பனை பண்ணேன். உன் குரல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எனக்கு எதுக்கு குரல்? இல்ல, உன் கூட பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அப்படின்னா இப்ப கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல, கஷ்டம் இல்ல. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா. போதும். அப்படி கஷ்டப்பட்டு யாரும் என் கூட பேச வேண்டாம். ஐயோ அர்ச்சனா, அர்ச்சனா அப்படி இல்ல. நீ கற்பனை பண்ண குரல் உனக்கு கேட்கும், ஆனா எனக்கு கேட்காது. ஏன்னா அது நான் இல்ல. நீ என் கூட பேசும்போதெல்லாம் 2 பேர் கூட பேசுவியா? உண்மையா இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா? என்ன எனக்காக இப்படியே ஏத்துக்கிறவங்க மட்டும் என் கூட பேசுனா பழகுனா போதும். எனக்கு இது ஸ்டாப் இட். எனக்கு குரல் எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்காது. வேண்டாம். சாரி அர்ச்சனா, நான் அப்படி நினைச்சு சொல்லல. ஏதோ விளையாட்டுத்தனமா சொன்னேன். கார்த்திக், என்னாச்சு? அவ கடைசியா சொன்னது எனக்கு புரியல. அது என்ன? அது எனக்கு குரல் கிடையாது, தேவையும் இல்ல. இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. என்ன நடந்தது? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஒழுங்கா வீட்டில் உட்காந்துருக்கலாம்ல. பெரிய விஞ்ஞானி மாதிரி அவளுக்கு ஒரு குரலை கண்டுபிடிச்சுன்னு ஓடினா. இப்போ இவன் குரல் திருக்குறள் மாதிரி 1.25 அடி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் ஆகும் எனக்கு தெரியுமா? உனக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு ஆசை இருந்தா ஒரு மூலிகை பெட்ரோல், கடல் நீர்லேருந்து குடிநீர், சுனாமி அறியும் கருவை, இப்படி ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டியதானே. குரல் கண்டுபிடிக்கிறான குரல். அவளுக்கு அது பிடிக்கும்னு நினைச்சேன். அதான் பார்த்தல. இப்போ என்ன பண்ண சொல்றேன்? அப்படியே ஓரமா உட்காந்து வேற ஏதாவது கண்டுபிடிங்க. விஜய்னா இப்போ நீங்க 2 பேருக்கு சண்டை போடுறீங்க. என்னங்க இதுக்காக எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டான் முட்டாள். அப்படி என்ன தப்பு பண்ணனா? கார்த்திக், நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவ குறைகளோட அவளை ஏத்துட்டு பழகிட்டு வந்த நீங்க இப்ப திடீர்னு குரல் அது இதுன்னு பேசினா அவ குறையெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியுற மாதிரி தானே அர்த்தம். யோசிச்சு பார்த்தா அர்ச்சனாவோட கோபம் நியாயமா தான் இருக்கு. இப்போ நானு திடீர்னு உங்க முன்னாடி வந்து நீங்க அழகா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு கோவமா இல்லையா? ஹலோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. அதுக்காக நீங்க என்னோட பேசுறது நிறுத்திடாதீங்க. தப்புதான் இல்ல. அவன் என்ன திட்டுறது கூட புரியாம நான் அவளோட குரலை கற்பனை பண்ணிக்கிட்டே நின்னேன். இப்பவே போய் மன்னிப்பு கேட்கிறேன். கார்த்திக், அவகிட்ட என்ன பேசணுங்கிறத கரெக்டா யோசிச்சுட்டு போங்க. பாபு, ஸ்டே தேர். அர்ச்சனா வீட்டுக்கு போ. அர்ச்சனா வீட்டுக்கு போ. என்ன பாபு சீரியஸ்னஸ் தெரியாம வாக்கிங் போயிட்டு இருக்க? என்னாச்சு சார்? இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்களாம் பாபு. ஓ. She was shot by her own bodyguards. 36 bullets பாபு. டெல்லியில ஒரே கலவரமா இருக்கா. They are killing innocent civilians, you know. இங்கே எனி டைம் கலவரம் ஸ்டார்ட் ஆகலாம். அதனால தான் யாரும் எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு மெயின் கேட்டை இழுத்து பூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ வாங்க சார். அந்த செக்ரட்டரி நம்பி யூஸ் இல்லை. He is an irresponsible idiot, you know. பாபு எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கூட. எம்ஜிஆருக்கு என்ன இந்த விஷயம் தெரியாது. இது செருப்பு பிஞ்சதா? ஸ்டூபிட். இது ரொம்ப முக்கியமா? மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி இறந்தது. ஓ.
அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இந்த ஷாக்கை எப்படி அவர் தாங்கிக்க போறாரு? கஷ்டம்தான். ஒரு பிரைம் மினிஸ்டரே பாதுகாப்பு இல்லைன்னா வேர் இஸ் த கண்ட்ரி கோயிங் டு? ஹாய். நீங்க இப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன வேணும் உனக்கு? உங்க கண்ணை பார்த்து பேசவே எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு சச்சின் பிடிக்கும், ஷாருக் பிடிக்கும். எந்த பொண்ணுக்கும் உங்களை பார்த்தா பைத்தியம் பிடிக்கும். போயிடாதீங்க. இந்த அபார்ட்மெண்ட்டே அழகா இருக்குன்னா அது உங்களால தான். நான் வயசுல சின்னவதான், ஆனா உங்களை பார்த்த முதல் நிமிஷமே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். உங்களோட ஹேர் ஸ்டைல், உங்களோட கண்ணு, அந்த ஸ்மைல், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா